கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள், நம்பிக்கையோடு கூட இருங்க, தரிசனம் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும், சத்துரு ஒருபோதும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க எரேமியா 31:4 சொல்லுகிற போதும் சொல்லுகிறான், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் கூட புறப்படுவாய். ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையோடு கூட. ஏன் சொன்னா இந்த தரிசனங்கள் முடிந்து போகிறது என்கிறதான ஒரு நிலைமையில வேதம் சொல்லுகிறது, ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். பிள்ளை எந்த நிலைமையில இருந்தாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், இயேசுவிடம் மாத்திரம் சொல்லுங்க. நித்தமும் பிள்ளையை என்ன செய்யுங்க, இயேசுவினிடத்திலே கொண்டு போங்க, இயேசுவுக்கு நேராய் நடத்துங்க. கர்த்தர் என்ன செய்வார், உன் தரிசனங்களையும் உன் கனவுகளையும் உண்மையாகவே அவர் என்ன செய்வாராம், நிறைவேற்றி தருவார். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 7:11 நாயின் என்னும் ஊருக்கு போனார். திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். பாருங்களேன், இங்கே பார்க்கிற போது இந்த வேத பகுதி 17 வரைக்கும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த ஊருக்குள்ளாய் அவர் பிரவேசிக்கிற போது மரித்து போன ஒரு மனுஷனை என்ன செய்தார்களாம், அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் எப்படி இருந்தானா, அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவன் தாய் எப்படி இருந்தாலும் அவள் கைம்பெண்ணாய் இருந்தால். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரியின் எதிர்கால நம்பிக்கை அங்கே உயிரற்று கிடந்தது. அவளுக்குன்னு யாரும் இல்லை. அவளுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை எது தெரியுங்களா, அந்த பிள்ளை தான். என் பிள்ளை வளரும், என் பிள்ளை வளரும், என் பிள்ளை என்னை பாதுகாத்து கொள்ளும், என் பிள்ளை என்னை போஷிக்கும். இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு அதுதானே நம்பிக்கை. அதுவும் இந்த ஒத்த பிள்ளை வச்சிருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிரையே பிள்ளை மேலே தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் என்ன செய்யும், நாளைக்கு எனக்கு எல்லாம் அதுதான். நான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையின் மேலே இவளுக்கு அப்படி தான் நம்பிக்கை இருந்திருக்கேன். நான் ஒரு நம்பிக்கையும் இல்லை, அவன் மாத்திரம்தான் என் நம்பிக்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த நம்பிக்கை திடீரென என்ன செய்ததான், அற்று போகிறது. அந்த நம்பிக்கை அற்று போகிற போது அவள் என்ன செய்கிறாள்னா அப்படியே திகைத்து போகிறாள். என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே உடைந்து போகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேளை நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். எதெல்லாம் எதிர்கால நம்பிக்கையாய் வைத்திருக்கிறாயோ, ஒருவேளை அவைகள் இன்றைக்கு செயலற்ற நிலைமையில இருக்குமானால், மரித்து போன நிலைமையில இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் தேவன் என்ன செய்வாராம், திரும்பவும் உயிர்ப்பிப்பார். அது ஒருவேளை உன்னுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையாக நீ வைத்திருக்கிற உன் வேலையாய் இருக்கலாம், உன் வியாபாரமாய் இருக்கலாம், உன் தொழிலாய் இருக்கலாம், அல்லது உன் அலுவலகமாய் இருக்கலாம், உன் படிப்பாய் இருக்கலாம். உன் எதிர்காலத்துக்கு எதை நீ ஆதாரணமாக நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, ஒருவேளை அது முடக்கப்பட்டு இருக்குமானால், இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரற்ற நிலையில இருக்கிறதா, பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், அவர் வருவார். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர் நாயின் ஊருக்கு கடந்து வருகிறார், அவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவர்களுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அவர்கள் சுமந்து கொண்டு போகிற அந்த பாடையை நிறுத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாலிபனோடு கூட அவர் என்ன செய்தாராம், பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த சகோதரியோடு கூட பேசுகிறார். நம்பிக்கையற்ற நிலைமையில சத்துரு பாருங்களேன், இன்னைக்கு அநேக நேரங்களிலே குடும்பங்களில் இப்படித்தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்.
ஓடி போகிறார்கள், பிள்ளைகள் ஓடி போகிறார்கள். ஏன்னா அந்த சூழலை, பாரத்தை, ஐயோ நான் தான் இந்த குடும்பத்தை நடத்தணுமா, நான் தான் இந்த குடும்பத்தை பார்க்கணுமா, என்கிட்ட இருக்கிறதுல வச்சு நான் தான் என்ன செய்கிறான், பயந்து ஓடி போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நம்பிக்கை அற்று போகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அந்த சத்துருடைய திட்டத்தை எல்லாம் முறியடித்தது மாத்திரமல்ல, அந்த செயலற்ற நிலைமையில இருந்த அவனோடு கூட வந்து பேசினார். என்ன பேசினாராம்? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கினான். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க முடியுமானால் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். எதெல்லாம் செயலற்று இருக்கிறதோ அவைகளை தேவன் சந்திக்கிற நாள் வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தொழில் அப்படியே முடங்கி போயிருக்கிறதா, ஒன்றும் செய்ய முடியலையா, வியாபாரம் முடங்கி போயிருக்கிறதா, உன் எதிர்கால நம்பிக்கையே ஒன்றும் இல்லாமல் போயிட்டதா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். எப்படா இதை விட்டுட்டு ஓடலான்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 53:2 சொல்லுகிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் கர்த்தர் அவைகளை திரும்ப எழுப்புவார். ஏன்னா அவர் எழும்பி இருக்கிறார், அவர் உங்களை எழுப்புவார். உன் வியாபாரத்தை, உன் தொழில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன் சொன்னா ஒரு பெரிய நம்பிக்கை, தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் புதுப்பிப்பார்.